மையோ கருப்பு தான் பெருமாள். அவ கூனியே சொன்னா, சிவந்த வாய் சீதையும் கரிய செம்மலும். ராமன் கருப்பு தான், மை மாதிரி கருப்பு. மையோ மையோன்னா, ஏன்னா மை இல்லைன்னுட்டான். நம்ம அதில் பாருங்க, மையை குழைச்சி வச்சிருப்பா டப்பால, பார்த்த உடனே இட்டுக்கணும்னு தோணும். இந்த மையை இட்டுக்கிண்டா அழகு. ஆனால் அதே மையை இட்டுக்கிற போது கண்ணுக்குள்ள பட்டா எரியும். எங்க ராமன் யாருக்கும் எரிச்சல் கொடுத்தவனே கிடையாது. அதனால தான் மை இல்லைன்னுட்டான் கம்பன். மையோ மை இல்லை. மரகதமோ மரகத பச்சை. ஆழ்வார் சொன்னார், பாயும் நீரரங்கம் தன்னுள் பாம்பனை மேல் பள்ளி கொண்டவன். தொண்டரடி பொடி ஆழ்வார். மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவம். மரகத பச்சை. ஆமா, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன். பார்வதிக்கு பேரு மரகதவல்லின்னு பேரு, பெருமாள் சகோதரி. ஆமா, மரகத பச்சை. எப்பவுமே பச்சை ஒரு அழகு. நீங்க நவரத்தின மோதிரம் போட்டுக்கிறோம், அதில் பச்சை கல் தான் அட்ராக்ஷன். வைரம் விலை கூட, ஆனால் வைரத்தை விட பச்சை தான் அட்ராக்ஷன். இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், நிலம் பச்சை பசேல்னு இருக்குது. நிலத்தை பார்த்தோன்னே நமக்கு தோன்றுறது இங்கே ஒரு குடிசை போட்டுன்னு இருக்கலாம்னு. அந்த நிலத்தை மெயின்டைன் பண்ணுறவனை போய் கேளு, ஐடி கம்பெனி வேலை தேவலான்னு தோணும். ஆமாம், அது உழுது பயிர் பண்ணானா தெரியும். அப்புறம் ஒரு 100 தென்னை மரம் 200 தென்னை மரத்தை பார்த்தோம்னா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பச்சை. பச்சை எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன். ஆமாம், ஜவுளி கடைக்கு நம்ம மாற்று மாமியை கூட்டின்னு போ, பச்சை புடவை போட்டவுடனே என்ன இருக்கே அப்படிம்பா. நம்ம கேட்போம், ஏண்டி உங்கள்கிட்ட ஏற்கனவே பச்சை புடவையில் இருக்கு, இது வேற பச்சை, இது ராமர் பச்சை அப்படிம்பா. பச்சை ஏதோ ஒன்று சொல்ல. பச்சைன்னா எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன். குழந்தைய கொஞ்சற போது கூட பச்சை குழந்தைங்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, சூரிய பகவானோட 7 குதிரை இருக்கு பார்த்தீங்களா? 7 குதிரை என்ன நேரம்? வாயை திறக்க மாட்டேல. ஒயிட்டு பச்சை. பசும்புறவி குரம் மிதிப்ப கம்பன். அது ஏன் ஒயிட்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. அவர் கரதூஷணாளோட சண்டை போடுற போது இங்கே பூமியிலேருந்து புழுதி கிளம்பி போச்சாம். அந்த குதிரை மேலே படிஞ்சதாம், அவ்வளவும் வெள்ளை ஆயிடுச்சாம். புரியுறதா? கம்பன். மையோ மரகதமோ மரகத பச்சை. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுட்டு கேள், ராமாயணத்தில் கைகேயி தான் வரம் கேட்டான்னு. கைகேயி வரம் கேட்கறதுக்கு முன்னால ஒரு பொம்பளை வரம் கேட்டான். இல்லை சார், ராமாயணம் புதுசாக இருக்கே, புதுசு புதுசாக புழுக்கினா தான் கூப்பிடுவா. கைகேயிக்கு முன்னால் ஒரு பொம்பளை கேட்டா. யாரு? ராமனுக்கு கல்யாணம் ஆன உடனே சீதையை பள்ளி இறையில் சேர்த்தானாம், பார்க்கடலில் சேர்க்குற மாதிரி ஜனகன். அவள் உள்ளுக்குள்ளே போன உடனே, பால் எடுத்துன்னு போன உடனே ராமர் உட்காரு பக்கத்துலன்னாலாம். உட்கார்ந்த உடனே இப்போ சீதை சொன்னா, எனக்கு ஒரு வரம் கொடுங்கோன்னா. ராமர் சின்ன பையன் பயந்துட்டான், என்னடா வரம் கேட்குறாளேன்னு. என்ன வேணும்னா, இல்லை தேவரீர் மிதிலைக்கு ஏழ்ற போது உம்ம பாதத்தில் இருந்த பாத தூளி பட்ட உடனே ஒரு கல் பெண்ணாச்சாமேன்னு கேட்டான். ஆமாம், அதே இதுக்கு இப்போ பேசுகிறேன்னா. இல்லை சுவாமி, எங்கள் அப்பா ஜனக மகாராஜா எனக்கு கல்லுகள்லாம் நகை போட்டிருக்கார், நீர் தொட்ட உடனே
அதெல்லாம் பொம்மநாட்டியாக மாறாதுன்னு வரம் கொடுத்துட்டு தொடும்னா அங்கிருந்தான். ஆமாம், இவன் பாட்டுக்கு தொட்ட உடனே இப்படி டான்ஸ் ஆடிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்புறம் ராமன் பின்னாலே போயிடுவான். கல்லெல்லாம் மாணிக்க, எந்த பொம்பளையோட போகிறதுன்னு தெரியாமல் திண்டாடுவான். அதுக்கு தான் அவனுக்கு வரம் கேட்டான். பார்த்தியா, புரிஞ்சுட்டியா? அதனால தான் இவன் கைகேயி வரம் கேட்டது போது வாய மூடிந்தா. ஏன்னா இவன் தான் முறையில் கேட்டிருக்கா. மரகதமோ இன்னொரு இடத்துல என்ன, எங்க ராமன் கல்லையே பெண்ணாக்கினவன், அவன் மென்மையான ஹிருதயம். கைகேயி வரம் கேட்டவுடனே மாட்டேங்கல, மென்மையா பதில் சொன்னான், திட்டல. ஓகே டன் அப்படின்னு கிளம்பினான். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நேற்றுக்கே சொன்னேனே, ஆத்துக்காரியை கல்லில் நிறுத்தி சொல்கிறோமே ஆதிஷ்டேமம், நம்ம ஹிருதயம் கல்லாக இருக்கணும். அதுக்கு ஒருத்தர் வியாக்கியானம் கொடுத்தார். எப்போ கல்லாக இருக்கணும்னர், மீனாட்சி பக்தர், மீனாட்சி என் ஹிருதயம் கல்லாக இருக்கட்டும்னர். ஏன்னர், உன்னை சுந்தரேசன் கல்யாணம் பண்ணிக்கிற போது கல்லில் நிறுத்தி மந்திரம் சொல்லுவான். அப்போ உனக்கு திருவடியை கல்லில் நிறுத்துறதுக்கு கல் எங்கேன்னு தேடாதே, என் ஹிருதயமான கல்லில் உன் திருவடியை வைக்க சொல்லுன்னாங்க. அதைத்தான் அருணகிரினார் எழுதினார், நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக. நெஞ்ச கனகல். மரகதமோ, மரகதம் இல்லை, மறிக்கடலோ, சமுத்திரம் பறந்து விரிந்திருக்கு. ஒரு டம்ளர் ஜலம் குடிக்க முடியாது, உப்பு கரிக்கும். உப்பு ஜலத்தில் கொப்பளிக்கணும்னா நீ பீச்சுக்கு போய் நல்லா கொப்பளிக்கலாம். இந்த சமுத்திர ஜலத்தை ஃபில்டர் பண்ணி நல்ல ஜலமாக்குறதுன்னு திட்டம் கொண்டு வந்திருக்கா போல இருக்கு. அது இப்படாது. அம்மா, துபாய் குவைத்துலலாம் அந்த சமுத்திர ஜலம் தான் ஃபில்டர் பண்ணி தரான். போய் பாரு, இங்கேருந்து துபாய் குவைத்து போனவனெல்லாம் பாரு, மண்டை வழுக்க விழுந்துடும். அது ஃபில்டர் பண்ணி குடிச்சேன்னா. அம்மா, இங்கே இருக்காது, தெரிஞ்சுக்கோ. அது சமுத்திர ஜலத்தை போய் ஃபில்டர் அது யார் ஃபில்டர் பண்ணுறது சமுத்திர ஜலத்தை? மழை. அடுத்தது சொல்ல போகிறா, மழை முக்கிலோ. ஆண்டாள் சொன்னா ஃப்ளட்டு வரணும்னா எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு, சமுத்திரத்துலேருந்து எடுத்து கொடுன்னா. நீ போய் குளங்குட்டையிலேருந்து எடுக்காதே, எங்களுக்கு பத்தாது. ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி, இடி இடிச்சுன்னு வரணும்னா. நான் 50 வருஷமாக ராமாயணத்தில் சொல்லின்னு இருக்கேன், அதுதான் நடக்கிறது, தெரிஞ்சுக்கோ. கர்நாடகாவில் மழை பெய்யணும் இந்த மே மாதம். கபினி கிருஷ்ணராஜசாகர் ரொம்பணும், அப்போ தான் இங்கே மேட்டூருக்கு தண்ணி வரும். நீ இங்கேருந்து தண்ணியை கொடு, உண்ணாவிரதம் 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. அங்கே கொட்டணும்னு வேண்டிக்கோ. உங்களை எல்லாரையும் சொல்கிறேன், ஆழிமழை கண்ணா தினம் சொல்லு, அங்கே கொட்டணும். ஆந்திராவில் கொட்டினா தான் பாலாத்தில் ஜலம், கேரளாவில் மழை பெஞ்சாதான் வைகையில் வரும். இப்போ நான் சொன்னது தான் பலிச்சது. மழை இந்த மழை பெஞ்சு ஜலம் ரொம்பி மேட்டூருக்கு 120 அடி வருது. அங்கே மழை பெய்யணும்னு வேண்டிக்கோ. பக்கத்தாத்துக்காரன் சௌக்கியமாக இருக்குக்கான்னா நமக்கு நல்லது. நம்ம அதுக்கு பக்கத்தாத்தில் லட்சாதிபதி இருக்கான்னு வச்சுக்கோ, சந்தோஷப்படு. நம்மள்கிட்ட கடன் கேட்க மாட்டான். அதை பாரு, நம்ம கேட்டுக்கலாம் முடியும். அங்கே ரொம்பணும்னு வேண்டு. புரிஞ்சுதா உனக்கு? மறிக்கடலோ. ஆமாம், ஃப்ளட்டு வரட்டும்ங்கிறேன். ஃப்ளட்டு வந்தால் நல்லது, பூமியில் ஜலம் இருக்கும். இப்போ மெட்ராஸில் இந்த மழை காலத்தில் மழை பெஞ்சு தண்ணி ஓடினா தான், அப்புறம் போர் போட்டால் எப்படி ஏறும்? காற்று தான் வரும். ஆமாம், வேண்டிக்கோ, ஃப்ளட்டு வரட்டும். ஆமாம், நிறைய சம்பாதிச்சோம்னா இன்கம் டேக்ஸ் கட்டலாம், சம்பாதிக்கலைன்னா பிச்சை எடுக்கணும்.
எது ஒஸ்தின்னு பார்த்துக்கோ. ஆமாம், இப்போ தான் வேறு சலுகை கொடுத்துட்டாளே 12 லட்சத்துக்கு கட்ட வேண்டான்னு. நம்ம 12 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கலைன்னு கணக்காட்டலாம் இல்லையோ? சொல்லு. మరి సముద్ర జలం ఉప్పు కరిக்கும், ఇంక రామనామ ఉప్పు కరికాలి. ఎంత రుచిరా రామ, ఏమి రుచిరా ఓ రామ నిన్నామం, ఏమి ருச்சிர ஓ ராம நின்னாமம். புரந்தரதாசர் சொல்றார், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கர. சுகர் பேஷண்ட்டெல்லாம் ஸ்வீட்டு சாப்பிடலேன்னு கவலைப்பட வேண்டாம். ராமா கிருஷ்ணா விட்டலா சொன்னா போகிறோம். விட்டல நாம துப்பா, துப்பானா நெய். தியாகபிரம்மன் சொல்றார், வெண்ணெய் ருச்சிக்குமா பால் ருச்சிக்குமா, என் ராமநாமா ருச்சிக்கும். தசரதி கூப்பிடு. ததினவனீத ஷிரமூருச்சோ தசரதி தியான பஜன சுத்தார சமுருச்சோ நிதிச்சால. எனக்கு ஒரே பேரன் தசரதின்னு தான் கூப்பிடுவேன். கேசவன்னு பேர் வச்சிருக்கா அவ அம்மா. தசரதி அவனை கூப்பிட்டா போகிறோம், பக்கத்தில் வந்து உட்காந்துருவான். தசரதி. மறிகடலோ மழை முக்கிலோ, மேகம் கரு கருன்னு வருது. ஆனால் அந்த மழை இருக்க சமயத்தில் பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஆனால் எங்கள் ராமன் அப்படி இல்லை, எப்பவும் ஒரே குணம். ஐயோ மரகதமோ மறிகடலோ மழை முக்கிலோ. அவன் மேகம் மாதிரி கரிய திருமால். வில்லிபுத்தூரார் பாரதத்தில் சொன்னார், அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை. திருமங்க நம்மாழ்வார் சொல்றார், நவ திருப்பதின்னு க்ஷேத்திரம் இருக்கே, அதில் ஒரு க்ஷேத்திரம் தென்திருப்பேரைன்னு பேர். அங்கே இருக்கிற பெருமாளுக்கு பேர், எங்கள் ரெங்கநாதனை பாடுற போது முகில் வண்ணன் பேர் பாடினர். படுத்துட்டு இருக்கிறவன் அங்கே உட்காண்டிருக்கான், நிகரில் முகில் வண்ணன். அவனோட அழகுக்கு ஈடு இல்லடான்னர். முகில் வண்ணன் மகர நெடுங்குழை காதர்னு பேர். சும்மா சூப்பராக காதில் போட்டுருப்பார். நீங்கள் அந்த ஊருக்கு போய் சேவிக்கணும் பெருமாளை. எல்லா ஊர்லேயும் நேர எதிர்த்தாப்புல கருடாழ்வார் இருப்பார். அந்த ஊரில் கொஞ்சம் ஓரமாக இருப்பார். ஏன்னு தெரிஞ்சுக்கோ, ஐபிஎல்ல ஆதரித்ததே அந்த பெருமாள் தான். தெரியுமா உனக்கு? கிரிக்கெட்டை ஆதரித்தது அந்த பெருமாள். கருடாழ்வாரை பார்த்து சொன்னார், ஓரமாக போன்னு. ஏன்னு கேட்டார். வேதம் சொல்கிறா, அவள் என் கண்ணுக்கு தெரில, குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்கா, நீ இப்படி குறுக்க இருந்தால் நான் எப்படி விளையாட்டை பார்க்கறது, ஓரமாக போனார். புரியுறதா? வேத ஒலியும் பிள்ளை கூடாம் விளையாட்டொலியும்னர் நம்மாழ்வார். தெரிஞ்சுக்கோங்கோ. அதனால தான் நீங்கள் தெருவில் குழந்தைகள்லாம் விளையாடுறா, திட்டப்படாது. பந்து நம்மாத்திலே அடிச்சுட்டான்னா எடுத்துன்னு போன்னு கொடுக்கணும். ரொம்ப கிறுக்கன் திட்டுறான். அவன் எங்கே தான் போவான் குழந்தை? 3 ஸ்டெம்பை ரோட்டில் வச்சுருந்தா ஆடுறான். அம்மா யூ ஷுட் என்கரேஜ். நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் தெருவிலேயே விளையாடுவோம். தெரியுமா உங்களுக்கு? அம்மா திருமலாச்சாரியார்னு ஒரு உபன்யாசகர் இருந்தார். கிரிக்கெட் விளையாடுவார் ரோட்டில். அம்மா நானும் கிரிக்கெட் விளையாடுவேன். அம்மா ஜெயராமையர், உமக்கு கிரிக்கெட்டு பிடிக்கலை கேளு, நான் விளையாடுவேன். அம்மா நான் கிரிக்கெட் விளையாடின்னு இருக்கேன். தேவகோட்டை ஜமீன்தார் வந்துட்டார், என்னை ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணேன். திருச்சி கல்யாணராமன் உபன்யாசகர் வீடு எதுங்கிறார். எங்கள் அப்பா வாசலில் நிற்கிறார். இந்தாந்தா அவ தகப்பனார். உபன்யாசகர் இருக்காரா அங்கே பாரு அப்படின்னார். பவுலிங் போட்டுருக்கேன். ஜமீன்தார் வந்திருக்கார் உன்னை பார்க்க. அவரை சேர் போட்டு உட்கார சொல்லு, நான் பவுலிங் போட்டுட்டு வரேன். அவர் போய் அவர் இப்படி பார்த்தார்.
நான் பவுலிங் போட்டுட்டு கை கால் எலம்பிண்டு வாங்க உட்காருங்க, சந்தோஷம், என்ன வேணும் இந்த தேதி. அவர் என்னை ஏற இறங்க பார்த்தார். இப்படி அப்பா சொன்னார், அவன் இங்கேயும் விளையாடுவான், மேடையிலையும் விளையாடுவான், தைரியமாக ஃபிக்ஸ் பண்ணுவான்னார். ஜமீன்தார் மைக்கில் சொல்லுவார், கிரிக்கெட்டு விளையாடிட்டு இருந்த பையனை கூட்டின்னு வந்து வெளுத்துட்டான் அப்படிங்கிறார். ஆமாம், நான் இப்போது ஆட்டோவில் போகிறப்போ ரோட்டில் விளையாடுவா, கீழே இறங்கி நான் ஒரு ஓவர் போடட்டு மாம்பேன். ஆமாம், குழந்தைகளை எங்கள் பஜனை மடத்தில் வெங்கடாஜலபதி படம் பெருசாக கண்ணாடி போட்டு எனக்கு ஒருத்தன் கொடுத்தானேன்னு வச்சேன். ஒரு பையன் அடிச்சு விட்டான், கண்ணாடி உடஞ்சி போச்சு. எங்கள் ஊரில் மாமா திட்டாதீங்க, நம்ம பூசு போட்டுக்கலாம். யாரா அடித்ததுன்னு? நான் தானே. சூப்பராக விளையாடியிருக்க போ அப்படின்னு. அம்மா இங்கே என்கரேஜ் பண்ணணும், குழந்தை விளையாடத்தான் விளையாடுவான். மழை முக்கிலோ ஐயோ, இவன் வடிவென்பது அழியா அழகன். ராமனை அழகுன்னு சொல்லல கம்பன், அவன் அழகு அழியாத அழகுன்னு, அவன் தான் அழகன், கள்ளழகன். மதுரையில பாரு, உலகத்திலேயே இனிமே அவனுக்கு வர கூட்டம் ஒத்துனுக்கு வராது. எங்க ஸ்ரீரங்கத்தில் கூட ரங்கநாதருக்கு கிடையாது, ஓப்பனா சொல்றேன். இவ்வளவு மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குற போது வருது பாரு கூட்டம். சேவிச்சிருக்கிற? பார்த்ததில்லை. பார்த்துருக்கிற? அழகர் ஆற்றுல இறங்கிறத பார்க்கல? போகும் இந்த மாதம் மே 11 12. நாங்கள் அப்போ ஒரு வருஷம் ராமாயணம் சொல்கிற போது போயிட்டேன். படிக்காலம் சீக்கிரமாக கூட்டின்னு போகிறேன் உங்களேன்னு கூட்டின்னு போனார் ஒருத்தர். கார் எடுத்துகிட்டு வந்து 3 மணிக்கே குளிச்சுட்டு போனேன், ஏன்னோ சேவிச்சுள்ளான்னு. அட ராமா, ஒரு இடத்துலையும் ஜனங்க நிற்கிறா, லட்சம் ஜனங்க நிற்கிறா, கிட்டக்கே போக முடியல பெருமாள்கிட்ட. ஒரு இடத்துலையும் மண்டபப்படி. நல்ல வேளை இந்த பட்டர் தெரிஞ்சுட்டான பொழைச்சு. நான் கூட்டத்தில் பார்த்துட்டார், எல்லாம் போலீஸ்காரர் அனுப்பிச்சார், அவரை கூட்டின்னு வாங்கணும். கிட்டக்கே போக முடியாது, அழகனுக்கு வர கூட்டம். அதனால தான் வச்சனம் சொல்லுவான் மதுரையில், ஆத்த கண்டேனா அழகனை சேவிச்சேன். நான் அழகனை சேவிக்க முடியாது, குடுப்பின வேணும். நல்ல வேளை இப்போ இந்த டிவிலாம் வந்தது, கிட்டக்கே பார்க்குறோம், பொழைச்சோம் வச்சுக்கோங்க. அழகன், அழியா அழகன். அவன் என்ன பவுடரை போட்டுன்னு வரான், சென்ட்டு போட்டுக்கிறானா? சாதாரண பச்சை உடுத்தி வரான், பச்சை கலர். சொன்னேன் பாரு, மரகதமோ. அழகன் பச்சை உடுத்தின்னு வந்து இந்த வருஷம் பார்த்துட்டோன்னா சக்சஸ். இந்த வருஷம் பூரா அழகன் வந்தா ராமனா வந்திருக்கான். அழியா அழகன், ராமம்னா அழகு. தியாக பிரம்மா அதான் சொல்றார், உனக்கு ஈடு உண்டா ராமான்னர்? சொல்லு. சமானம் எவ்வரோ, நீ சமானம் எவ்வரோ ரமணி. ஐயோ ராமா, உனக்கு ஈடு உண்டா சொல்லு. ரமணி, நமக்கெல்லாம் இளமை. அதுவும் பவுடர்கள்லாம் போட்டுக்கணும். இதுக்கு போய் பிரமாதப்படுத்தணும். இதுக்கு போய் நடிகேட்ட பேட்டி காட்டணும், உங்கள் மேனி பளபளப்பதன் ரகசியம் என்ன? அவ உடனே நான் இந்த சோப்பை உபயோகப்படுத்துகிறேன். ஏதர அவளும் செத்து போப்புறா, இவனும் செத்து போப்புறான். நமக்கு இருக்கிறது என்ன அழகா? ஆதிசங்கரர் சொன்னார், தாமரையில தண்ணீர் போல் நிலை இல்லாதது இது இளமை. பொருள் ஆயுள் நிற்காது, இளமை நிற்காது. நமக்கு இளமை, தோல் சிகப்பா இருக்கு, நமக்கு அழகு கிடையாது. ராமன் கருப்பு தான், அவனை தானே அழகுங்கிறோம்.
நமக்கு ஏதோ தோல் சேப்பாக இருக்கிறதுனால அழகுங்கிறோம். அதே கொஞ்ச நாளில் கருத்து போயிடும். சில பொம்மநாட்டி சேப்பாக இருப்பா, கல்யாணம் ஆகி பிள்ளையாண்டவொன்னா கருப்பாயிடுவோம். உடனே வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்படுவா, கருத்துட்டியே அப்போ பிள்ளை தான் பிறக்கும்னு. பார்த்துக்கோ, ஆம்பளைனாலே கருப்பு தான். ஆமாம், புரிஞ்சுதா உனக்கு? அப்போ நமக்கு பாரு, நம்மளை அழகுங்கிற பதமே மனுஷனுக்கு உபயோகப்படுத்தாது. எங்கோ இளமை சொல்லு, அது ஒத்துக்கிறேன், இளமை. ஆமாம், நீ சொல்கிற பாரு, போன வருஷம் பார்த்ததுக்கு இப்போ மாறிட்டேங்கிறான். அவ்வளோதான். 12 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம ரூபம் போயிடும். ஒரு வயசில் பார்த்தா மாதிரி 12 வயசில் இருக்காது. ஆமாம், நீங்கள் அப்போ பார்த்ததுக்கு இப்போ இழைச்சி போயிட்டே, என்னவே இல்லையே. நல்ல வேளை அப்போ பார்த்தியோ இல்லையோ சொல்லு. ஆமாம், அதனால தான் எல்லாரும் காசிக்கு வயசானா போகிறோம். ஏன் வயசானா போகிறோம்? அங்கே சாஸ்திரிகள் பிடிச்சதெல்லாம் விடுங்கோங்கிறோம். நமக்கு மாமியை பிடிக்காது, வயசாக எடுத்தோல்லையோ அப்போ விட முடியாது. இப்போ இளமையில் போனோன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சதை விட்டுனா மாமியை தள்ளி விட்டுருவோம். காசியில் குகப்பெருமான் இருக்கிற இடத்துக்கு தேடின்னு போகிறார். என்ன கேளு, வரதாழ்வான நாயின்னு திட்டினர் இளைய பெருமாள். குகன் அங்கே காத்துன்னு இருக்கான் ராமனை சேவிக்கணும்னு. நீங்க யாரு? படகு வச்சிருக்கேன். ஓ, இங்க இருக்கிற வேடர் கூட்டத்துக்கு தலைவன். ஓ, ராமனை சேவிக்கணும். ஓ, ராமர்கிட்ட போய் சொல்றான், யார்? லக்ஷ்மணன், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார், பக்தர், சுற்றமும் தானும் தூயவன். பாருங்க, இவனோட பழகவே இல்லை. தாயினும் நல்லான், பெத்தவளை விட ஒஸ்தின்னா. ஏன்? நான் ராமன்ட்டு அன்பா வந்திருக்கான், அவ்வளவுதான். அவனுக்கு பரதன் மூல ஆட்சி எடுத்துன்னு பரதனை திட்டினான். ஹீரோ வர்ஷிப்னு பேர். தனி மனித ஸ்தோத்திரம் எப்பவுமே கஷ்டம். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், ராமன்ட்ட இவன் தான் பக்தியா இருக்கான்னு நினைக்கப்படாது, எல்லாரும் இருக்கா. நம்ம எல்லாருக்கும் என்ன அபிப்பிராயம்னா, நாம தான் கோவிலுக்கு போறோம், நாம தான் பூஜை பண்றோம், நம்மளை விட செய்யறவா இருக்கா. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன அனுஷ்டானம் பண்றீங்களோ அதை 10 பேர் செய்வான் உன் ஊர்லயே, உனக்கு தெரியாது. ఎందరో మగానుభావులు అంతరీకి வந்தனமு. மகான்கள் நீங்க நினைச்சிருக்கள் நாம தான் பக்தி செலுத்துறோம், அப்படியே முதல்ல நினைக்காதீங்க. நான் நிறைய அனுபவப்பட்டேன். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த 96 முதல்ல விஜய் டிவியில் உபன்யாசம் பண்ணேன், உலக புகழ். திருச்சியில் ட்ரெயினை பிடிச்சி ராமநாதபுரம் போகிறேன். சூட்கேஸு பூஜைப்பட்டி எடுத்துன்னு போகிறேன். இப்போ வெயிட் இல்லை, நான் தூக்கின்னு போகிற வயசு தானே. இப்போது போர்ட்டர் வேண்டாம்னு போகிறேன். சப்வேல இறங்க போகிறேன். இறங்கி 5வது பிளாட்ஃபார்முக்கு போகணும். ஒரு போர்ட்டர் ஓடி வரான், வயசானவன். சாமி நில்லு, நான் வரேன். நான் பொட்டியை வச்சுட்டு அவன் கிட்டக்க வந்தோன்னே, வெயிட் இல்லைப்பா, நீ பணமே தர வேண்டாம் சாமி. தலையில் முண்டாஸ் கட்டி இந்த துண்டு எடுத்து இடுப்பில் சுற்றிண்டு பிளாட்ஃபார்ம்லேயே என்னை சேவிச்சான். என்ன தெரியுமா உனக்கு?
விஜய் டிவியில் கேட்குறேன்னு, நீ ராமாயணம் சொல்கிறேன்னா கேட்டுட்டு தான் இங்கே வருவேன். நீ தான் சொல்லியிருக்கியே பகவானை விட பக்தன் உஸ்தின்னு, உனக்கு தொண்டு பண்ணுறீங்கிறான். ஒரு நிமிஷம் கண்ணில் ஜலம் விட்டேன், நீ எடுத்துன்னு வா. 50 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்தேன். என்ன சாமின்னா, நானும் தொண்டு பண்ணுறேன்னு, நீயும் பக்தனேன்னு. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை விட பக்தன் இருக்கான். நம்ம கோவிலுக்கு போய் தொண்டு பண்ணுறோமா? இருக்கா. கோவிலுக்கு போய் தொண்டு பண்ணுங்கோ. நம்ம மதத்தில் உழவார பணி பண்ணு. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வழக்கமாத்த எடுத்து பெருக்கு. எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு விபூதி கொடுக்கலன்னு சண்டைக்கெல்லாம் போகாதே. அம்மா வேண்டவே வேண்டாம், தொண்டு பண்ணு. அதுவும் இந்த காலத்தில் பணத்துக்கு யாருக்கும் பஞ்சமே இல்லை. எல்லா இடத்துலையும் ஐடி கம்பெனியில் தான் வேலை, ஃபாரினில் வேலை, புள்ள பொண்ணும். என்ன வாங்கி கோவிலுக்கு கொடு, குருக்கள் பட்டருக்கு கொடு. வேத பிராமணனுக்கு கொடு. திவசம் வந்து சாப்பிட்றான் பார், அந்த பிராமணனுக்கு நல்லா வச்சு கொடு. ஒன்று தோளில் போட்டுக்கிறானே, நீ போடுற எள்ள சொல்லு சொல்லு, போட்டுக்கிறானே, யாராவது போட்டுப்பாளா? அவனுக்கு 1000 ரூபாயும் வேஷ்டியும் கொடுக்க யோசிக்கிற. அவனுக்கா தர? உங்கள் முன்னோர்களுக்கு என்ன செய்கிற? செய்யி. எங்கள் அப்பா சொல்லுவார், 4 பேர் வேத பிராமணன், கோயிலில் பூஜை பண்ணுறவா, ராமாயணம் சொல்கிறவா, பஜனை பாடுறவா, எக்மோர் ஸ்டேஷனாக இருந்தாலும் சேவியும்பர். இடுப்புலேருந்து 100 ரூபா நோட்டு இருக்கா, என்ன ரூபா இருக்குது எடுத்து வச்சு நமஸ்காரம் பண்ணு. அவன் கிடைக்க மாட்டான். ஏராமையர் கேட்டார், நீங்கள் சேவிக்கிறீங்களேன்னு. அவர் சிவாச்சாரியார் கிடப்பரா, நீ 1,00,000 ரூபா கொடு, நம்ம அதுக்கு வருவரா? சொல்லு. பரமேஸ்வரனை தொட்டு பூஜை பண்ணுறவர், பிள்ளையார பூஜை பண்ணுறவர் தேடின்னு வர்றார். சொல்லு, கிடைக்குமா? பக்தன் நம்ம எல்லாரையும் பக்தியாக பார்க்கணும். ஆமாம், எல்லாரிடத்திலும் பக்தியை பாரு. நிஜமாக சொல்கிறேன், இப்போ மிந்தி கிடையாது. இப்போ ஒரு நாய் ஒன்று தெருவில் இருக்குது, யார் போனாலும் வந்தாலும் குலைக்கிறது. எங்கள் தெருவில் முதல்ல நான் உஞ்சவர்த்தி போகிற போது ஒரு 15 நாள் முன்னால், இப்போ 90 நாள் கழிச்சு இப்போ தானே உஞ்சவர்த்தி போகிறேன். ஹரிநாராயணன் போகிற போது அது குலைச்சின்னு வந்தது. என் கூட வாட்ச்மேன் வந்தான், விரட்டினான். நான் பாடிண்டு அந்த தெரு மூளை வரைக்கும் போய் உத்தராம் வரைக்கும் போயிட்டு திரும்பி பாடிண்டு வரதை அந்த நாய் நோட் பண்ணிச்சு. நீங்கள் நம்பவே மாட்டேள், மறுநாள்லேருந்து குலைக்கிறதே இல்லை. அந்த மணலில் படுத்துன்னு இருக்கு. ஹரிநாராயணன் பாடின்னு போகிறேன், இப்படி பார்க்குறேன், அது இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு தலையை போட்டுக்கிறது. ஓகேல, நம்ம உண்மையாக பகவான் நாம சொல்கிறோம், ஒரு நாய் புரிஞ்சுன்னு இருக்கு. இதை நான் இந்த ஊரில் இல்லை, பல ஊரில் அனுபவிச்சிருக்கு. மதுரையில் உஞ்சவர்த்தி போயின்னு இருக்கேன், என் கூட 5-6 பாகவதாள் வரா. உத்தராத்துலேருந்து அல்சேஷன் நாய் வெளியில் வந்துருத்து. எல்லாரும் ஸ்தம்பிச்சு நிற்கிறோம், கவலையே படல. அக்ஷய பாத்திரத்துலேருந்து அக்ஷதை எடுத்தேன். ஹரே ராம் கோபாலம் பஜ கோவிந்தம் மம ஜீவனம்னு அந்த நாய் மேலே அக்ஷதையை போட்டேன். சத்தமே போடல, தன்னோட இடத்துல போய் படுத்துச்சு. அந்த வீட்டுக்காரர் ஓடி வந்து சேவிச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் ஆத்துக்காரியும் அக்ஷதையை போட்டு சேவிச்சு சாயந்தரம் உபன்யாசத்துக்கு வந்துட்டார்.
வந்து ரூபா வச்சு சேவிச்சார். நீங்கள் அங்கே பேச மாட்டேள், இங்கே வந்து என்னத்துக்கு என்னன்னு இல்லை. அது அல்சேஷன் நாய் கழுத்தில் தான் காலை வைக்கும். ஆனால் நீங்கள் அக்ஷதை போட்டவுடனே சத்தம் போடாமல் போய் படுத்துன்னு இந்த மாதிரி எனக்கு என்ன நாமா சொல்லி போட்டேள், அதை எனக்கு கொஞ்சம் சொல்லி அக்ஷதை கொஞ்சம் கொடுங்கோ, நான் எங்காத்து மாமிக்கு போடுறேன்னா. மாமி பக்கத்திலே நிற்கிறா. சரி அப்படி சொல்லாதீங்க. இல்லை, எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஜீவன் பகவானை நினைக்கிறதுன்னு உனக்கு தெரியாது. நான் தான் பகவானை தொடரேன்னு கர்வப்பட்டுறதேங்கோ. நம்மளை விட கொண்டாடுறவா இருக்கா, நம்மளை விட தொண்டு பண்றவா இருக்கா. குகன் வந்து சேவிச்சான், மண்ணுற பணிந்து மேனி வளைத்து வாய் புதைத்து. நம்ம பெரியவாளெல்லாம் பார்த்தா இப்படி தான் நிற்கணும், ஏன்னா எப்போ பல் தேய்ச்சோன்னு தெரியாது. மண்ணுற பணிந்து மேனி வளைத்து இப்போ எல்லாம் இப்படி நிற்கிறான். அரட்டராயர் போட்டுண்டு இந்த ஜிம்முக்கு போயிட்டு வரான், இப்படி வரான். இல்லை மீசையை நல்லா பிரம்மச்சாரியாக இருக்கிறப்போ இப்படி வளர்த்துக்கிறான். கல்யாணம் ஆச்சுன்னா பாரு எல்லாருக்கும் மீசை இப்படி போயிடும், தெரியுமா உங்களுக்கு? அப்புறம்லாம் மீசையை வச்சுக்க பிரயோஜனம் இல்லை, அதுக்கு தான் நான் வச்சுக்க மாட்டேன். அவன் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான் குகப்பெருமாள். அதுக்கு தான் நம்ம குழந்தைகளை கூட்டின்னு போகணும். பெரியவாளை பார்க்குற போகிற போது எங்களை மாதிரி பண்டிதாளை நீங்கள் பார்த்தா பழம்தான் கொடுக்கணும். வெத்தலை பாக்கு பழம் ரொம்ப பிரியமாக இருந்தால் பால் சுட வச்சு கொடுக்கலாமான்னு கேட்கணும். அவள் குடிக்கிறேன்னா தான் கொடுக்கணும். உப்பு பதார்த்தமோ வேற தரப்படாது, உப்பு பதார்த்தம் கொடுக்கவே கூடாது. ரொம்ப பிரியமாக இருக்குன்னா சாப்பிட வரையலான்னு கேட்கணும், வரேன்னு சொன்னால் தான் போடணும். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வித்வான்களை பார்க்குறேள், ஆச்சாரியாவை பார்க்குறேள், பழம்தான் வச்சு சேவிக்கணும். அவன் மீனை பக்குவம் பண்ணி கொண்டு வச்சுட்டான். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எடுக்கிறான். சபரி தந்த பழத்தை தின்றான், குச்சேலன் தந்த அவிலை தின்றான், குகன் தந்த விருந்தை உண்ணவில்லை. ஏன் வேடன்னா இல்லை, ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமையாலே அவன் குகன் தந்த விருந்தை உண்ணவில்லை. நீங்க ஆச்சாரியால சொல்லித்தரணும், நான் காஞ்சி மடத்தை சேர்ந்தவன், சிங்கேரி மடத்தை சேர்ந்தவன், அகோபில மடம் ஆண்டவன் சொல்லணும். அதை தவிர கூட்டின்னு போகணும் ஆச்சாரியாள்கிட்ட. அம்மா நான் போவேன், எப்பவும் இப்போ போய் நிறைய நாள் ஆகிடுத்து போகணும், இப்போ வேறு பட்டத்துக்கு வரப்போகிறார், சேவிக்கணும். நான் எந்த ஊரில் இருக்கேனோ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளே உபன்யாசத்துக்கு வருவார், நான் போவேன் அவரை சேவிக்க. என்னடா கல்யாணராமா இவ்வளவு நாளாக வரல அப்படிங்கிற, உனக்கு ஒரு பொண்ணு உண்டே அவதான் சேவிக்கிறா. ஓ பெரியவளாகிட்டாளே, கல்யாணம் எப்போ பண்ண போகிற? டிகிரி முடித்தோன்னு பண்ண வேண்டியதான். நம்ம ஆச்சாரியாவை காட்டி கொடுக்கணும், நமக்கு ஆச்சாரியன் இவர்தான்னு சொல்லணும், ஆச்சாரியனை கொண்டாடணும். வெத்தலை பார்க்க பழம் அவரை மட்டும் இல்லை, நம்மாத்து சாஸ்திரிகள், நம்மாத்து வாத்தியார் எங்கே பார்த்தாலும் சேவிக்கணும். எங்காத்து வாத்தியார் இவர்தான்னு சொல்லணும் எல்லாத்தையும். ஆமாம், எங்காத்துக்கு எங்கள் மதனந்தபுரத்தில் இருக்கார் குளத்து மணி வாத்தியார், பஞ்சாங்கம் போடுறாரு. ஆமாம், நானே தான் தர்ப்பணம் பண்ணிவிடுறேன், நாளைக்கு அமாவாசை. அதுக்காக என்ன பண்ணுவேன், அவரை வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் அம்மாவோ அப்பாவுக்கோ திவசம் பண்ணுறேன். இன்றைக்கி
மொத்தமாக சம்பாவனையை கொடுத்து அனுப்பிச்சுடுவேன் வேஷ்டியோட. அம்மா ஒரு பையன் கேட்குறான், சாஸ்திரிகள் இவ்வளவு கேட்குறாரு, என்னால் இவ்வளோதான் முடியும்னு சேவி. யாரும் கேட்க மாட்டா. நீங்கள் எல்லோரும் தப்பாக ப்ளேம் பண்ணுறீள். குடு. கீழே இறங்கினா போய் கத்திரிக்காயை கேட்டால் கிலோ 80 ரூபாங்கிறான். நீ அதுக்காக சாப்பிடாம இருக்கியா? சொல்லு. வேஷ்டி நல்லா வாங்கி கொடு சாஸ்திரிகளுக்கு, திவசம் சாப்பிட்றவனுக்கு. ஆமாம், இதில் உங்களை விட மோசம் இந்த ஜவுளி கடைக்காரன். இவன் போய் கேட்குறான் வேஷ்டி போடுங்கன்னு. அவனே கேட்குறான் உங்களுக்காக கொடுக்கறதுக்காங்கிறான். ஆமாம், கொடுக்குற வேஷ்டி தான் நல்லா கொடுக்கணும். ஆமாம், நல்லா ஈரோட்லேருந்து தறி போட்டு ஒரு வேஷ்டி 2000 ரூபா அங்கேயே தரவழிப்பேன். வர இந்த மாதிரி வேஷ்டி தான் வச்சு கொடுப்பேன் சாஸ்திரிகளுக்கு, திவசம் சாப்பிட்றவனுக்கு. கட்டிக்கிற போது சந்தோஷிக்கணும். கொடுக்கறதுக்குன்னே ஒரு வேஷ்டி வச்சுருக்கான் சேப்பு கரையில். அதுக்கு பேர் மோர் குழம்பு வேஷ்டின்னு பேர். இப்படி கட்டிக்கிற போதே கிழிஞ்சிரும். நல்லா கொடுக்கணும். சிவாச்சாரியார், பட்டாச்சாரியார் எல்லாருக்கும் செய்யணும். இப்போ எனக்கே நன்னா கொடுத்ததுனால தானே இப்படி கட்டின்னு வந்திருக்கேன். ஏன்னா மேடை கட்டின்னு வர முடியுமா? தெரிஞ்சுக்கோங்க, நன்னா செய்யுங்கோ. இட் இஸ் யுவர் டியூட்டி. மறுநாளைக்கு பழத்தோடு வந்தான் குகன். ஏன்னா ராமனையே ஆச்சாரியனா ஏற்றணுட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு? குகப்பெருமான் படகுல கொண்டு விடுறார். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பரதாழ்வான்